கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. கர்த்தருடைய ஊழியக்காரன் இந்த நாளில் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். யாராவது இங்கே துக்கத்தோடு, வேதனையோடு, பயத்தோடு இருப்பீங்கன்னா எல்லா சூழ்நிலையும் ஏசப்பா மாற்றுவார். தைரியமாக இருங்க, நம்பிக்கை இழக்காதீங்க. ஒன்றும் இல்லாமல் இருக்கிற இடத்துலேருந்து ஒன்றை உருவாக்க வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருக்கு மண் போதும், ஒரு எலும்பு போதும், அதுலேருந்து உருவாக்கத்தை உருவாக்கிடுவார். புதுசாக ஒன்று மண்ணுனால மனுஷனை ஆதாம உருவாக்கின தெய்வம், எலும்புனால ஏவாளை உருவாக்கின தெய்வம். இந்த பூமியில் இருக்கிற மண், எலும்பு, அதிலே அவர் அற்புதம் செய்கிறாருன்னா அவரால் எல்லாம் செய்ய முடியும். சரியா? நல்லா சோர்ந்து போகாதீங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பலனும் என் கேடகமாக இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது. நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நம்பிக்கை, உதவி, களி கூறுதல், துதித்தல், இதுதான் முக்கியமான காரியம். தேவனை நோக்கி பார்க்கும்போது ஆச்சரியமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இயேசப்பா செய்கிறார். நம்ம செய்த உடனே அந்த இடத்துல நிற்கக்கூடாது. அப்படி இனிதான் பெரிய காரியத்தை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். முதல்ல கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றியோடு அவரை துதிப்பது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் தங்கள் தேவைகளுக்காக, பிரச்சனை முடிவுக்காக எவ்வளோ ஆண்டவரை தேடுறாங்களோ, அந்த நன்மை பெற்ற பிறகு அந்த வேகம் இருக்காது. நன்மை பெற்ற பிறகு நம்ம வாழ்நாள் முழுவதும் அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்திட்டு இருக்கணும். அந்த இறுதி நமக்கு வேணும். இது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம கர்த்தர் நன்மை செய்ய நம்ம மெமரியில் அதை ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அதை அப்படியே அதை என்ன சொல்கிறது, மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துகிறேன்ல, கர்த்தர் உயர்ந்துக்கிட்டே இருப்பார். அவர் பெருமைப்படுற தெய்வம் இல்லை, எல்லாமே அவரால் இந்த பூமியில் வருகிறதுன்னு அவரை மேன்மைப்படுத்தணும். அதான் அவருடைய விருப்பம். அதுக்கு தான் அவர் துதியை விரும்புகிறாரு. இல்லைன்னா மனுஷன் தெய்வம் ஆயிடுவாங்க எல்லாருமே. நான் தான் எல்லாம் பண்ணினேன்னு. அதை தான் ஆண்டவர் விரும்பலை. நம்மளால் ஒன்றுமே ஆகாது. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவன் விளை செய்கிறோம். நம்ம நடுறோம், நீர் பாய்ச்சிறோம், விளை செய்கிறது கர்த்தர். அந்த எண்ணம் நமக்குள்ளே வரட்டும். அதனால் நீங்கள் ஆண்டவர் நம்பி இருக்கிறதுனால நீங்கள் களி கூறத்தக்கதன் அற்புதத்தை தொடர்ந்து செய்வார். தொடர்ந்து நடக்கும். அற்புதத்தின் பட்டியலிட்டு மறக்காமல் தினமும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி தேவனை துதிக்க ஆரம்பிங்க. பெரிய காரியம் நடக்கும். நீங்கள் சரியாக கர்த்தர் நன்மையை நினைச்சு துதிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் தேவைகளுக்காக கூட என்ன பொறுத்தப்பட்டு அதிகமாக ஜெபிக்க வேண்டி இருக்காது. அதனால் ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, கண்டிப்பாக ஜெபம் தேவைப்படும். ஆனாலும் அந்த துதி அதிகம் ஆக நம்ம உணர்ந்து நன்மையை துதிக்க நன்மைகள் இன்னும் பெருகிட்டு இருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கர்த்தரே செய்து கொண்டே இருப்பார். அதனால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் துதிக்கிறவங்களா மாறுவீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உண்மை நம்பி நாங்கள் வாழும்போது எங்களை கழிவுற பண்ணுறீங்க. நாங்கள் உண்மை துதிச்சு மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக மாறுது. இந்த நாளில் ஒவ்வொருவரும் தங்களை அர்ப்பணிக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மையாக நாங்கள் அப்படி விட்டு போகாமல் கடைசி வரையிலும், மரிக்கும் காலம் வரையிலும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நன்மையை நினைத்து ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்த கிருபை தாரும். குறிப்பாக இன்றைக்கு வியாதிப்பட்ட எல்லாரும் சுகமாக்குங்க. பிசாசின் பிடி இருக்கிற மக்களை குணமாக்குங்க. பண நெருக்கடியில் இருக்கிறவங்களை விடுதலையாக்குங்க. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், தாய் தகப்பு இல்லாத பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. முதியோர்களை பலப்படுத்துங்க. பிறந்தநாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.